திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு திருமறைக்கு திரும்புவோம் பேக் டு பைபிள் நிகழ்ச்சியிலே அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு யோவான் எழுதின 2வது நிருபம், 2 ஜான் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம படிக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு அதிகாரமுடையது தான் இது, கொஞ்சம் வசனங்கள் மாத்திரம்தான். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார். என்னென்னா, சத்தியத்தில் நடப்பது. சரி, அது சத்தியத்தில் நடப்பது அப்படின்றத வேறு மாதிரி சொல்லணும்னு எப்படி சொல்லலாம்? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடப்பது. கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு சாரார் என்ன நினச்சிக்கிறாங்க, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்டு, கிறிஸ்துவின் சபைன்னு சொல்கிறோமில்ல, இவங்க ஏதோ தனியாக உபதேசங்களை எழுதி வச்சுருப்பாங்க போலகுது, இவங்க அந்த உபதேசத்தை தான் இவங்க சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கில் சொன்னார், ஒரு கன்னத்தில் இவங்களை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்க. இது யாருடைய உபதேசம்? கிறிஸ்துவனுடைய உபதேசம். அப்போது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்து சபையிலே அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லாம் கிறிஸ்துவனுடைய உபதேசம். இதை நாம் தேடி வாசித்து கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன, அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதை நாம் ஜாக்கிரதையாக கவனித்து நடக்கணும். பெரியமார்கள், நாம் பரலோகம் போகணுன்னா ஒரு கவனமற்றவர்களாக இருந்தால் போக முடியாது, ஜாக்கிரதையோடு இருக்கணும். அந்த கன்னிகைகள் மணவாளனை சந்திப்பதற்கு முன்பு தங்களுடைய விளக்கு, அதில் எண்ணெய், அது உரிய நேரத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டதில் அவங்க கவனமாக இருந்தாங்க. 5 பேர் கவனமாக இல்லை. இந்த ஜாக்கிரதை தேவைன்னா நாம் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கவனித்து அதன்படி நடக்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த புதிய நாள் காலையில் உங்களை ஆவலோடு சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளான எனது அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த தொடர் ஒரு நெடிய தொடர். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள். 8வது பாகமாக 77வது பாடம் இது. இன்றைக்கு பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய பொதுவான நிருபங்கள், அதில் 2வது நிருபம். இந்த நிருபத்தில் 13 வசனங்கள் இருக்கிறது. எபேசு பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டில் இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று நாம் கணிக்கிறோம். ஏற்கனவே கடந்த சில பாடங்களில் நீங்கள் கொஞ்சம் முகம் சுளித்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரிந்தது. அது என்னென்னா, கடுமையான விமர்சனங்கள். எப்போ பாரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்க தரிசனம், மத வியாபாரி, மத துரோகி, மத எதிரி, அபிஷேகத்தை விற்கிறவர்கள், கூடு விட்டு கூடு பாய்கிறவர்கள், இப்படியெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் இந்த நிருபத்தை படித்து பாருங்கள். சமீப நாட்களில் நாம் படித்த எல்லா நிருபங்கள்லேயும் இந்த காட்டமான, உக்கிரகமான இந்த குற்றச்சாட்டுகள் ஏன் வைக்கப்பட்டது? விதை போடுறோம், அது முளைக்குது. அது முளைக்கும் போதே விவசாயி என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? களைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா களையும் கூடவே முளைக்கும். இந்த களையை முளைக்க விட்டோம்னா பயிருக்கு சேர வேண்டிய உணவை அது எடுத்துக்கும். ஆகவே தானியங்கள் நன்றாக வளராது. அதனால் இந்த களையை எடுப்பதே ஒரு தொழிலாக விவசாயிகள் செய்கிறத நாம் பார்க்கிறோம். அது மாதிரி சத்தியத்தை பொறுத்த விஷயத்தில் பொய் எப்பொழுதும் பக்கத்திலேயே வலம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொல்லும்போது மார்பை தடவிக்கொண்டோ அல்லது நம்முடைய வாயை தடவிக்கொண்டோ வேறு ஏதோ ஒரு அடையாளத்தை கொண்டோ அல்லது ஒரு விதமான மனநிலையை கொண்டோ நாம் கிறிஸ்தவர் என்று நினைக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது ஒரு எண்ணம், ஒரு வகையான வாழ்க்கை, மற்ற மதத்துக்கு வேறு விதமான ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை, அந்த சத்தியத்தை கைக்கொள்கிற மார்க்கம்.
அப்போது கிறிஸ்தவம் என்று சொன்னாலே கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் என்று பொருள். அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சத்தியம் என்று புதிய ஏற்பாடு அழைக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு மிக தெளிவாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 14:17 படிக்கிறோம், அந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே அவரை அறிவீர்கள். யோவான் 17:17 வாசிக்கிறோம், உமது வசனம் சத்தியம், அதனாலே அவர்களை நீர் பரிசுத்தமாக்கும். சத்தியம் நம்மை சத்திய வசனத்தினாலே வழி நடத்தி பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த சத்தியம் அதன்படி நடத்தல் என்பதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறார். பிலாத்து முடிவெடுக்கிற அதிகாரியாக இருக்கிறார். ஒன்று இயேசுவை விடுதலை செய்யலாம் அல்லது சிலுவையிலே அவரை அறையலாம். யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்தில் பிலாத்து பல கேள்விகளை ஏற்கனவே கேட்டிருக்கான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், சத்தியம் என்றால் என்ன, வாட் இஸ் ட்ரூத்னு கேட்டான். பிரியமானவர்களே, ஒரு பெரிய நியாயாதிபதி கூட சத்தியத்தை அறியாமலே நியாயம் தீர்க்கிறவனாக அங்கே இருக்கிறான். இயேசுவை அறிந்து கொள்வது சத்தியம். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் அறியாமல் அதன்படி நடவாமல் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே பிரயோஜனம் இல்லை. 2 யோவானில் 13 வசனங்கள். இந்த 13 வசனங்களில் 2வது வசனத்தில் யோவான் அப்போஸ்தலர் இதை யாருக்கு எழுதுகிறார் என்று நமக்கு சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இந்த ஒரு வசனத்தில் யாருக்காக இது எழுதப்பட்டது? ஒரு அன்பு தாய்க்காக, அவளுடைய பிள்ளைகளுக்காக. இவர்கள் எதனால இவ்வளவு நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக மாறி 2000 பிரிவுகளாக இருக்கிறது. கத்தோலிக்கரும் புராட்டஸ்டன்ட் மக்களும் பெந்தேகோஸ்து அமைப்பினரும் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்களும் சத்தியத்தின்படி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புராட்டஸ்டண்ட்டை பார்த்து கத்தோலிக்கர்கள் நடப்பது சரியான்னு கேட்டால் 100% தவறுன்னு சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்து மக்களை பார்த்து இந்த புராட்டஸ்டன்ட் மக்கள் நடக்கிறார்களா சத்தியத்தில்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆக இந்த 3 பேரும் ஒருவரை மாறி ஒருவர் நடக்கவில்லை. இந்த 3 பெரிய பிரிவுகளுக்குள்ளே தான் இந்த 2000 ஓட்டை உடைச்சல் பிரிவுகள்லாம் இருக்குது. சத்தியத்திலே நாம் நடப்பதாக இருந்தால் முதல்ல சத்தியம் என்ன நமக்கு தெரிஞ்சால் தானே நடக்க முடியும். சத்தியம் என்னன்னு தெரியாத ஆள் எப்படி சத்தியத்தில் நடக்க முடியும்? பிரியமானவர்களே, இதை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் பார்ப்போம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதுமே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்தவத்துக்கும் உலகத்தில் இருக்கிற பாரம்பரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் மதங்களுக்கும் மாம்சங்களுக்குள்ள மனிதனுடைய உடலுக்குள்ளே வாசமாக இருக்கிற பலவிதமான சித்தாந்தங்களுக்கும் யோசனைகளுக்கும் கிறிஸ்தவ மார்க்கம் வேறாக இருக்கிறது. ஆகவே லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், இதனால் கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்க முடியாது. அடுத்தது கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். சத்தியத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்கிறவர்களே கவனியுங்கள். வெறும் உபவாச கூட்டங்கள் உங்களை சத்தியத்துக்குள் வழி நடத்தாது. இன்றைக்கி பிரபலமான ஒரு செய்தி என்னன்னா,
உபவாச கூட்டம் உபவாச கூட்டம் எங்கே பார்த்தாலும் எல்லா டெனாமினேஷனும் இதை குறித்து ரொம்ப பிரபலமாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா விதமான நட்சத்திர போதகர்களும் இதை ஒரு தொழில் ரீதியாக செய்கிறத பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, மாயமான தாழ்மை, அடுத்து தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, காணாதவைகளை துணிவாக நுழைவது, மாம்ச சிந்தையிலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, நம்ம சத்தியத்தின் கீழே நடக்க முடியாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். இப்படிப்பட்ட போதனைகள், கவனிச்சிங்களா, இப்படிப்பட்ட போதனைகள், கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான இப்படிப்பட்ட போதனைகள். அடுத்தது கவனிங்க, இஷ்டமான ஆராதனை. நீங்களாக ஒரு வகையான தொழுகையை நடத்த முடியாது. இன்றைக்கி ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்ன்றாங்க. இந்த மாதிரி பலவிதமான காரியங்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தேவன் அதை அனுமதித்தாரா, நமக்கு கொடுத்திருக்கிறாரா, நாம் அதை கை கொள்ளலாமா, அது அப்போஸ்தலருடைய உபதேசமா? இந்த கேள்வியை கேட்டோம்னா பதில் இல்லை. ஆக சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கத்தை ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், சரீர ஒடுக்கம்னா உபவாசம் எடுக்கிறது. இதே தொழில் 40 நாள் உபவாசமாக இருக்கிறன்றால் நைட்டெல்லாம் திரவ வடிவில் உணவை சாப்பிட்றார், பாலும் பழ ரசங்களும் குடிக்கிறார். டைஃபாய்டு நோயில் இருக்கிறவங்க கூட சாப்பிட்றதே கிடையாது. வெறும் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, தண்ணியை குடிக்கிறான். அவங்க கூட 1 மாதம் இருக்கிறானே. அதனால் சரீர ஒடுக்கத்தை ஒரு ஞானம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் மாம்சத்தை பேணுவதுக்கு தான் உதவுமே தவிர வேறு எதுக்கும் உதவாது. பிரியமானவர்களே, 1 யோவான் நம்ம படித்தோம், கடுமையான விமர்சனங்கள் பேசப்பட்டது. இந்த 2 யோவானில் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். சத்தியம் என்பது வாழ்க்கையில் நாம் கை கொண்டு நடக்கிற ஒரு நடக்கையாகும். வாக்கிங் இன் த ட்ரூத், சத்தியத்திலே நடப்பது. இந்த 13 வசனங்களில் சத்தியத்தில் நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம், சத்தியத்தின்படி நடவாமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் வாக்கிங் இன் த ட்ரூத், வாட் இஸ் வாக்கிங் நாட் இன் த ட்ரூத்? கவனமாக கேளுங்க. பாருங்கள், 4ஆம் வசனம். பிதாவினாலே நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்தில் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் பரலோகமும் சந்தோஷம் அடைகிறார்கள். When you walk in the truth, the heaven rejoices. பிரியமானவர்களே, சத்தியத்தை நீங்கள் அறிந்து அதில் நடக்க வேண்டும். 6ஆம் வசனம் பாருங்கள். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. 7ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய சத்தியத்தின்படி நடவாத மக்களை அடையாளம் காட்டுகிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாக இருக்கிறார்கள். 1 நூற்றாண்டு காலத்தில் அதிக வயதாகி ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவான் உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் பிரசன்ட் டென்ஸில் சொல்கிறார். பிரியமானவர்களே, அன்றைய உலகத்துக்கே, அன்றைய சபைக்கு எதிரிகள் இருந்தார்கள், கள்ள போதர்கள் அந்தி கிறிஸ்துக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? 1 நூற்றாண்டு காலத்தில் உலகத்தில் இருந்த மொத்த ஜனத்தொகை எவ்வளோ இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 கோடி இருக்குமா, அல்லது 2 கோடி இருக்குமா உலகம் முழுவதும்? ஆனால் இன்றைக்கி 600 கோடி மக்கள். இந்த 2000 ஆண்டு காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது 35 கோடி, இன்றைக்கு ஏறக்குறைய 130 கோடி, 2 மடங்காக மாறிவிட்டது ஒரு 65 வருட காலத்தில். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துக்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக மாறி 2000 பிரிவுகளாக இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாரு? 9ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், பேனால் அடிக்கோடிடுங்கள்,
மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். பரலோகத்துக்குரிய ஆள் யார், பிதாவையும் குமாரனையும் உடையவன் யார் என்று கேட்டால் கிறிஸ்துவனுடைய போதனையின்படி நடக்கிறவன். நெருப்பு கொளுத்தி குளிர் காய்வாங்க. அந்த குளிர் காயிற மக்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு மக்கள் ஒரு புதுமையான நெருப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அமாவாசை கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், விழாக்கள், களியாட்டங்கள், புதிய ஏற்பாடு போதிக்காத எல்லா விதமான முறைமைகளை போதிக்கிறது. சிறு பிள்ளைகள் மற்றவர்களுக்கு அபிஷேகங்களை கொடுப்பது பார்க்குறோமே. ஞானஸ்தானமே பெறாத ஒரு குழந்தை பாவத்தை குறித்து போதிக்கிறத தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம்னா, கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்னன்னு சபை நல்லா தெரிஞ்சுக்கல. அது தெரியாமல் போனதுனால அவர்களுக்கு எந்த விதமான ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இல்லை. கிறிஸ்துவனுடைய உபதேசம்னா எது? உபதேசத்துக்கு இன்னொரு வார்த்தை போதனை. பிரியமானவர்களே, அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் தான் கிறிஸ்துவ உபதேசத்தில் நடக்கிறோம். அது மாதிரி சொல்கிற ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் என்று எனக்கு தெரியும். அவங்க எத்தனை போதனையை கை கொள்ளாமல் இருக்கிறாங்கன்றதும் தெரியும். மேலை நாட்டுக்காரன் ஒன்று சொல்கிறதுக்காக நம்ம அதை கை கொள்ளணும்னு அவசியம் இல்லை. பைபிள் இருக்கா நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் இயேசு நேரடியாக பேசிய வார்த்தைகள். அந்த போதனை எல்லாவற்றையும் நீங்கள் கை கொள்றீங்களா? உங்கள் சபையில் அதை நீங்கள் கை கொள்கிறீர்களா? மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்னால் தமது அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இயேசு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் வழியாக நமக்கு இந்த போதனையை கொடுத்திருக்கார். சகல அதிகாரமும் கிறிஸ்துக்கு இருக்குமானால் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய போதனையாக இருக்க முடியும். இப்போ கிறிஸ்துவனுடைய போதனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஊழியம் செய்ய போங்கள், கிறிஸ்துவனுடைய போதனை. எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், கிறிஸ்துவனுடைய போதனை. அவர்களை முதலில் சீஷராக மாற்றுங்கள், கிறிஸ்துவனுடைய போதனை. அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள், கிறிஸ்துவனுடைய போதனை. நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும், அதாவது இந்த புதிய ஏற்பாடு முழுவதையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், கிறிஸ்துவனுடைய போதனை. பிரியமானவர்களே, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய போதனையை அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவி பேசினார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற 23 புத்தகங்களும் அப்போஸ்தலரால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் இல்லையா? அவைகள் அனைத்தும் கிறிஸ்துவனுடைய போதனை தான். இதை நம்ம கை கொண்டோமா இல்லையா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி. நல்ல திராட்சை செடி கனிகளை கொடுக்கும்போது அவைகளுக்கு எரியிட்டு அது மேலும் கனிகளை கொடுக்கும்படி என் பிதா உதவி செய்கிறார். கனி கொடாத செடிகள் வெட்டப்பட்டு அக்னியில் எரிக்கப்படும். இந்த போதனையில் கிறிஸ்து என்ன சொல்ல வந்தார்? நான் உங்களுக்கு சொல்லிய இந்த உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. அதாவது இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் அவருக்குள் இருக்கிற கொடிகள். நாம் சத்தியத்தின்படி நடக்கும்போது கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிதாவானவர் அதிலே மகிழ்ச்சி அடைந்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். கனி கொடாமல் ஆனால் செடியிலே ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சிறு பகுதியாக நீங்கள் இருந்தால் அது வெட்டி எறியப்படும். கனி கொடாத கொடிகள் வெட்டப்படும். அதுபோல கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராத மக்களுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஒரு காலம் இந்த பூமியிலே சாமியல் என்றும் சாலமோன் என்றும் ஜான்சன் என்றும் மார்க் என்றும் ஜான் என்றும் பேர் இருக்கலாம். காலகாலமாக நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இல்லை.
ஏனென்றால் கிறிஸ்துனுடைய உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்ல. அநேக சமயங்களில் சபைகளில் இப்படி யோசிக்கிறாங்க, நாங்கள் தான் அந்த உபதேசப்படி நடக்கிறோம். அந்த மாதிரி நடக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட எல்லாவற்றையும் கை கொள்றீங்களா அப்படின்னு ஒரு தனி கேள்வி நான் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்க. அடுத்து பார்ப்போம் 10வது வசனம். ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். இங்கே துர்க்கிரியை என்று எதை குறித்து பேசுகிறார்? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நடவாமல் மீறி நடக்கிற இந்த மாதிரி அமாவாசை போதகர்கள், அபிஷேகத்தை விற்கிறவர்கள், இப்படிப்பட்ட பிரிவினைகளை போதிக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்காதவர்கள் வீடு தேடி வந்து கதவை தட்டி உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களோடு ஜெபம் பண்ணி அவர்களோடு சாப்பிட்டு அவங்க போதனை நீங்கள் கேட்டு ஆதரிப்பீர்களானால் அவனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை உங்களுக்கும் வரும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசித்தோம்னா, அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தரால் அனுப்பப்படுறாரு. அவர் பெத்தேலில் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக வந்தார். அங்கே இருக்க ஜனங்க அவனுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்தா வேணான்ட்டார். ஏன் வேணான்றன்னு கேட்டால் அவன் சொன்னான், நீ போய் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அங்கே அப்பம் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, நீ போகிற வழியாக திரும்பி வரக்கூடாது, வேறு வழியாக வந்துடணும், அங்கே எந்த ஐக்கியம் நீ கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே ஒரு கிழத்தீர்க்க தரிசி இருந்தான். அவன் பிசாசின் ஆவினால் நிறைந்தவன். இந்த அருமையான தீர்க்கதரிசியை வஞ்சித்து, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், கர்த்தர் என்கிட்டையும் சொல்லியிருக்காரு, தயவுசெய்து நீ சாப்பிட்டுட்டு நாளைக்கு போகலான்னு சொன்னான். இந்த உண்மையான தீர்க்கதரிசி இந்த கள்ள தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை பகுத்து பார்க்க முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், கர்த்தருடைய நாமத்தில் அவன் சொன்னதுனாலே அவன் சாப்பிட்டான், தண்ணீர் குடித்தான். அடுத்த நாள் அவன் புறப்பட்டு போன போது காட்டிலே எங்கேயோ இருந்த ஒரு சிங்கம் அவனை அடித்தது. அது பசினால் அடிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையினால் அடித்தது. அவன் பிரேதமாக விழுந்தான். அவன் ஏறிப்போன கழுதை பக்கத்திலே நின்றது, வலது பக்கத்திலே சிங்கமும் நின்றிருந்தது. அவ்வழியாக போகிறவர்கள், இதோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்த தீர்க்கதரிசியவன் தான் என்று சொன்னார்களாம். இதையெல்லாம் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அதனால் நாம் சத்தியத்தின்படி நடவாதவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் போது அவங்களுடைய நோய் நமக்குள்ளே தொற்றிக்கொள்ளும். இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த கண்டேஜியஸ் டிசீஸ், அதாவது அப்படியே பரவுகிற ஒரு வியாதியை போல, தொட்டால் ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வியாதியை போல, இந்த பரிசுத்தாவின் பேராலேயே பரிசுத்தாவியை நாசமாக்குற, பரிசுத்தாவின் பேராலேயே பரிசுத்தாவின் வசனங்களை மறுதலிக்கிற, பரிசுத்தாவின் பேராலேயே பரிசுத்தாவிக்கு துரோகம் செய்கிற அநேக மக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு வந்துட்டாங்க. தேவனுடைய வசனத்துக்கு பயமற்றவர்கள் அவர்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை பொறுமையாக கேட்டு படிப்பதும் இல்லை, சபை வரலாற்றை தெரிந்து கொள்வதும் இல்லை, வேத வாக்கியங்களை கூட்டி சேர்த்து படித்து சத்தியத்தை புரிந்து கொள்வதும் இல்லை. ஆகவே அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவர்கள் கூட அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாயிருக்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்தவ நடக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சத்தியம் நடைமுறையில் இருக்கிறதா, செயலில் இருக்கிறதா? அதை நீங்கள் நேசித்து கை கொள்கிறீர்களா? ஒரு போதகர் வந்தார், நாங்கள் கூட புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னார். அப்படி சொல்கிறதுனால மட்டும் அது சத்தியத்தின்படி நடக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்துவின் சபைன்னு. எத்தனை பேர் போர்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பல சிஎஸ்ஐ சபைகளில் இருக்கிற சபை கட்டடங்கள் மேலே கிறிஸ்துவின் சபை என்ற டைட்டில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபைன்னு சொல்கிறதுனாலையோ
புதிய ஏற்பாட்டு போதனைப்படி நடக்கிறேன் என்று சொல்கிறதுனாலையோ முடிஞ்சிடாத விஷயம். சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்களா? பேர் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அதன்படி நடக்கிறீங்களா? நீங்கள் நடவாமல் வெறும் பேர் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏமாந்து போகும். தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. ஆகவே சத்தியத்தின்படி நடவாதவர்களோட நாம் தொடர்ந்து ஐக்கியமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் என்ன செய்யணுமா? விலக வேண்டும். இப்போல்லாம் மக்கள் ஒரு ஓங்காரமாக ஒலிக்கிற ஒரு செய்தி என்னன்னா, எங்களுடைய தாய் சபை. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் காலகாலமாக அந்த சபையில் இருக்கிறோம். இந்த டயலாக்ஸ் எல்லாம் இனிமேல் உதவாது. இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நாம் சத்தியத்தின்படி நடக்கிற வேண்டும், சத்தியத்தின்படி நடக்கிற சபையில் நாம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி தாய் சபை என்று சொல்லுகிறதுனால அது உங்களுக்கு பயனளிக்காது. ஏன்னா ஒவ்வொரு கத்தோலிக்கரும் எனக்கு தாய் சபைன்னு சொல்கிறாரு, ஒவ்வொரு ப்ராட்டஸ்டன்ட் மக்களும் எங்களுக்கு தாய் சபை என்று சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அவர்கள் ஆரம்பத்தில் போன ஒரு சபையை தான் தாய் சபைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கத்தோலிக்கர்களோ மரியாதை நினைத்து கொண்டு தாய் சபை என்று சொல்கிறாங்க. அதே போல் பெந்திகோஸ்தே அன்பர்களும் அவர்கள் மனதில் நாங்கள் எப்போதும் இங்கே தான் போயிட்டு இருந்தோம், நாங்கள் சின்ன மலைக்கு போகிறோம், நாங்கள் புருஷவாகத்துக்கு போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே வேணால் போங்க, சத்தியத்தின்படி இருக்கிறதா என்று பாருங்கள். முதலாவது நீங்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். இரண்டாவது சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு சபையில் நீங்கள் இருக்க வேண்டும். என்கிட்ட வாங்க அப்படின்றது என்னுடைய பேச்சல்ல. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே சத்தியத்தின்படி நடவுங்கள். சத்தியத்தின்படி நடப்பதற்கு அந்த சபையை மாற்றிவிடுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, ஆரோக்கியமான உபதேசம். சத்தியத்தின்படி நடப்பது என்றால் என்ன, சத்தியத்தின்படி நடவாமல் இருப்பது என்றால் என்ன என்பதை இன்று நாங்கள் விளங்கி கொண்டோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேரிலே இந்த அற்புதமான தொடர் பெரிய மாற்றத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்று அறிந்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே 2 யோவான் நிருபத்தை பற்றி நீங்கள் படித்தீர்கள். ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட சிறிய நிருபம்தான், ஆனாலும் விலை உயர்ந்த கருத்துக்களை அது கொண்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி அது முக்கியமான கருத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், மீறி நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறதா இருக்கிறது. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இதை எழுதுகிற யோவான் சொல்லுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்த அற்புதமான ஒரு அப்போஸ்தலர், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அப்போஸ்தலர். அவர் எழுதிய நிருபத்தை தான் இன்று படித்தீர்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது? என்ன நேர்களே, கேள்வி எழுதி கொண்டீர்களா? மீண்டும் சொல்லுகிறேன், நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது? வசனத்தின் உதவியோடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்களை அஞ்சல் வழி வேத பாடத்தின் மூலம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கூடி வருகிற சபை கூடத்திற்கு பிரசங்க பீடம் தேவைப்படுமானால், கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள் அதாவது கம்யூனியன் ட்ரேஸ் அண்ட் கப்ஸ் தேவைப்படுமானால், காணிக்கை பைகள் ஆஃபிட்ரி பேக்ஸ் தேவைப்படுமானால் எங்களிடத்தில் உண்டு. வாங்கி அதை பயன்படுத்துங்கள். அல்லது மற்றவர்களுக்கு நன்கொடையாக அதை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஒளிபரப்பான டிவிடிகள் 10 செய்திகள் அடங்கிய ஒரு டிவிடி ஆயத்தமாக இருக்கிறது. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பிறர் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிறருக்கும் இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம்,
58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882.